இன்னைக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டூல் ப்ரொவைடட் பை கூகுள் டு மெஷர் த பிஹேவியர் ஆஃப் த விசிட்டர்ஸ் இன்சைட் அவர் வெப்சைட். ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்தவங்கள வர்றதுலேருந்து கணக்கு வச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சர்ச் கன்சோல்னு ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் கூகுளில் நம்மளோட வெப்சைட்டை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான். அதாவது கூகுள் ஓரியன்டாக பார்த்தோம். கூகுளில் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எந்த கீவேர்டு போட்டு வந்திருக்காங்க, எத்தனை தடவை நம்ம வெப்சைட் அப்பியர் ஆகிருக்கு, எந்தெந்த கண்ட்ரியில் அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அனாலிட்டிக்ஸுங்கிறது அடுத்த ஸ்டெப். அங்கே கிளிக் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ளே வர்றாங்க. இங்கே உள்ளே வந்து இந்த மாதிரி எந்த சோர்ஸ் மூலமாக வர்றாங்க. இப்போ சர்ச் கன்சோல்ங்கிறது ஒன்லி கூகுளில் இருந்து வர்றது மட்டும்தான் ட்ராக் பண்ணுது. இப்போ அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கூகுள் மட்டும் இல்லாமல் பிங் வேற ஒரு சர்ச் இன்ஜின்லேருந்து வரவங்களையும் ட்ராக் பண்ணும், ஃபேஸ்புக்லேருந்து வரவங்களையும் ட்ராக் பண்ணும், வாட்ஸ்அப்லேருந்து வரவங்களையும் ட்ராக் பண்ணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி கொடுக்குறேன்னா அனாலிட்டிக்ஸ். சர்ச் கன்சோல் ஒன்லி கூகுளில் நடக்கிறது மட்டும். அதுவும் என்ன, கூகுள் ஓரியன்டட்ல, அதாவது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, என்ன நடந்ததுன்னு வரமாட்டாங்க. வெப்சைட்டுக்கு முந்தின ஸ்டேஜில் வரைக்கும் சர்ச் கன்சோல் யூஸ் ஆகும். அப்போ சர்ச் கன்சோல் வந்து ஒரு நாட்ஸ் ட்ராக்கிங் டூல் கிடையாது. பேஜ் இண்டெக்ஸிங் ஆயிருக்கா, கிராலிங் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கிற ஒரு டூல். ஸோ அதனால இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் என்ன சர்ச் கன்சோல் அனாலிட்டிக்ஸோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் கன்சோல் கொடுக்குது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், யூஎஸ், ஆஸ்திரேலியா, இல்லை சென்னை, பெங்களூர், டெல்லி எங்கேயோ இருந்து தேடுறாங்க. அவங்க என்ன தேடுறாங்க அப்படிங்கிற கீவேர்ட் நம்மளுக்கு பெரிய கொஸ்டின் மார்க், கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்துச்சு. அதை வந்து சர்ச் கன்சோல் கொடுக்குது. அப்போ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸுங்கிறது என்னது, கிளிக் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா வர்றாங்க அப்படிங்கிறதை ட்ராக் பண்ணுது. வந்ததுக்கு அப்புறம் உள்ள என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் ட்ராக் பண்ணி தர்றது தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பை டிஃபால்ட் இதை ட்ராக் பண்ணாது, எந்த வெப்சைட்டையும் ட்ராக் பண்ணாது. ஏன்னா நான் போய் அமேசான்ல என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும்னா என்னால் பார்க்க முடியாது. அப்போ எப்படி நான் பார்க்க முடியும்? நான் தான் அதோட ஓனர்னு ப்ரூவ் பண்ணணும், அதாவது வெப்சைட் ஓனர் அப்படின்ட்டு. அது எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஏதோ ஒரு ஃபைல்ஸ் கொடுப்பாங்க, நான் அந்த சர்வரில் கொண்டு போய் போடுறதுக்கு எனக்கு ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, கூகுள் அசியூம் பண்ணிக்குது யூ ஆர் த ஓனர். ஓனர்னா யூ ஹாவ் ஆக்சஸ் டு தட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சைன் இன் டு அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி உள்ள வாங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து வாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டூலாக தர்றாங்க. கூகுளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் இஸ் அ ஃப்ரீ டூல். ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாருமே ஃப்ரீ இதில் யூஸ் பண்ணுறாங்க. என்டர்பிரைசஸ்க்குன்னு தனியாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அதிகம். நீங்கள் ஆக்சுவலாக கூகுள் அனாலிட்டிக்ஸ் சில யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய்க்கு தர்றாங்க, 1 crore அந்த மாதிரி இயர்லி பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி இதில் தர்றதே தான் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ்டு அனாலிசிஸ் எல்லாம் வந்து அதில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் ஃபார் ஸ்மால் கஸ்டமர், ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே இவங்க கொடுக்குற ஃப்ரீ டூலே ஓகே. இதில் எல்லாமே அக்யூரேட்டாக கூகுள் அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் டேக் இட் அஸ் 75% to 85% அக்யூரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். மீதி அதனாலே கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் மாற்றி ப்ராக்ஸி அட்ரஸ்லையோ இல்லை ஹேக்கிங் பண்ணுறவங்க எங்கெங்கேயோ இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு கூகுளும் இருக்கு. அதாவது ரியல் யூசரா அப்படின்னு ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு. அதனால இதில் ஒரு 75% to 80% அக்யூரசி. பட் கூகுள் நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு பிலீவ் பண்ணலாம் அந்த கம்பெனி அப்படிங்கிறதுனால இதில் வர்றது மட்டும் நம்ம எடுத்து பண்ணுறாங்க. இது மாதிரி வேற என்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்லேயும் ஒரு டூல் இருக்கு, கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அதுவும் ஒரு ஃப்ரீ டூல் தான் தர்றாங்க. அதுவும் வந்து நம்ம வெப்சைட்ல எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் கொடுக்குது, கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குது. ஸோ நம்ம கூகுள் ஓரியன்டாக நம்ம போடுறதுனால கூகுளோட மட்டும் தான் படிக்கிறோம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் போனீங்கன்னா அவங்களும் ஒரு கோடு தருவாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் போட்டதுக்கப்புறம் அவங்களும் சில ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி நம்ம ட்ராக் யார் யார் பண்ணுறாங்க, மவுஸ் மூவ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தர்றாங்க. பட் ஸ்டில் அது பெரிய பாப்புலர் ஆகலை. ஏன்னா நம்ம ஒரு கூகுள் மட்டும்தான் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால பாப்புலர் ஆகலை. பட் நீங்கள் வேணும்னா இதே நீங்கள் போய் பார்க்கலாம். இது காம்படிட்டிவ் டூல் மாதிரி இருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, கஸ்டமர் சென்ட்ரிக் மெஷர்மெண்ட், ஸ்மார்ட் இன்சைட்ஸ் கிடைக்கும், கனெக்ட் யுவர் இன்சைட்ஸ், மேக் யுவர் டேட்டா டு ஒர்க், இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக தர்ற ஒரு இது. ஸோ சைன் இன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஆல்ரெடி வெரிஃபைடு என்னோட சைட்டை வெரிஃபை பண்ணங்காட்டி டைரெக்டாக அங்கே போயிடுச்சு. ஸோ
ஸோ ஆல் அக்கௌண்ட்ஸ் இங்கே வந்து எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடுத்தது வெப்சைட் நேம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக உள்ள போகுது அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து GA4 வச்சு கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4, இந்த வெர்ஷன் பேர் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ல நான் நிறைய சைட்ஸ் இதில் ஆக்சஸ் வச்சுருங்க எல்லாமே காமிச்சேன். கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சில டேட்டாஸ் எல்லாம் அது கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வருது. சரி, இதை எப்படி ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு சைட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பட் இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சேன். அட்மின்ல நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து இருக்கு பார்த்தீங்களா அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறாங்க. ஸோ இந்த இது வந்து நான் ஒரே இதுக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக அனாலிட்டிக்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே அடுத்து ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் புது ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா புது அக்கௌண்ட்டோ புது ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறோன்னா கிரியேட் அப்படின்னு போகும். ஸோ நான் இருக்கிறதுக்குள்ளே ஒன்று ஆட் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பர்ட்டி நேம் கேட்கும். ஸோ நீங்கள் அப் டு 2000 ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டு. இப்போ நான் வந்து மோகன் வெப்சைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ கரன்சியும் அதே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து கூகுள் ஆடோ அது முறையோட கனெக்ட் பண்ணுவோம். அப்போ கரன்சி எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்தியன் ரூபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி கிரியேஷன் அடுத்தது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போய் கிரியேட் பண்ணால் இதே ஆப்ஷன் தான் வரும். அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆகிக்கும், ப்ராப்பர்ட்டிக்கு வரும். என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் கேட்டகரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எஜுகேஷன், ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கோம். ஸ்மால் டு 1 to 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி கிரியேஷன் நேம் கொடுத்த மோகன் வெப்சைட், பிஸ்னஸ் டீடைல்ஸ் கொடுத்த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ், எதுக்காக நீங்கள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நார்மலாக லீடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டிராஃபிக்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்ட்டு, வியூ யூசர் என்கேஜ்மெண்ட் உள்ளே வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் போனீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து என்னன்னா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணணும். வெப்பில் இருந்து, ஆண்ட்ராய்ட்லேருந்து, iOSல இருந்தால் நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பில் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஆண்ட்ராய்டில் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நம்மளுக்கு ஆப் இருந்ததுன்னா அது பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வெப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சூஸ் யுவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டு இப்போ என்னோட வெப்சைட் என்ன www.mohan.com. இப்போ mohan.com தெரியல, யார் பேரில் இருக்கு என்னன்னு தெரியல. எப்படி நான் பண்ணுறோம், இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறது மோகனோட பர்சனல் வெப்சைட். இப்போ மோகன்லேயே நான் வந்து நிறைய வெப்சைட் வச்சிருக்கலாம். mohankumar.com, mohan.com, mohankumar digital.com, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால மோகன்கிறது டாப் லெவல் வச்சிருந்தோம், மோகன் வெப்சைட்டுங்கிறது. அதில் இது பர்சனல் வெப்சைட் அப்படிங்கிற நேமிங் தான், வேற ஒன்றும் நீங்கள் கண்டிப்பாக. இப்போ பை டிஃபால்ட் என்னன்னா என்ஹான்ஸ் மெஷர்மெண்ட்னு இருக்கு. அதாவது சில ஆக்டிவிட்டிஸ் இன்சைட் ஒரு வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராக் பண்ணுது. அதனால தான் இதை ஆன் பண்ணியிருக்கோம். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சில இது ட்ராக் பண்ணாது. பட் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம இதெல்லாம் ட்ராக் பண்ணுறப்ப ஏன் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ட்ராக் பண்ணுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ், எம்பெடட் வீடியோஸ் இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இப்போ மெஷரிங் என்னென்னலாம் மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறோம். பேஜ் வியூஸ், ஒரு நம்மகிட்ட 500 பேஜ் இருக்கு. ஒவ்வொரு பேஜையும் எத்தனை பேர் வர்றாங்க போறாங்கிறத பை டிஃபால்ட் ட்ராக் பண்ணுது. ஸ்க்ரால் எவ்வளோ ஸ்க்ரால் பண்றாங்க அப்படின்ட்டு. அவுட்பவுண்ட் கிளிக்ஸ், நீங்க அங்கே வாட்ஸ்அப்போ இல்லை வேற ஏதாவது ஐகான்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதைய கிளிக் பண்ணி எத்தனை பேர் நம்ம போறோம், விக்கிபீடியாவுக்கு போறோம் அப்படின்னா அவுட்பவுண்ட் கிளிக்ஸ். ஸோ சைட் சர்ச், உள்ளே ஏதாவது சர்ச் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணாங்க. அதனால நம்ம ஆன்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க கிரியேட் அண்ட் கண்டினியூ. இப்போ பாருங்க ப்ராப்பர்ட்டி கிரியேஷன், மோகன் வெப்சைட், எஜுகேஷன் 1 to 10 எம்ப்ளாயிஸ், ஜென்ரேட் லீட்ஸ், ரிட்டன்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது ஃபைனலாக ஒன்று கொடுத்தோம், அந்த டிஃபால்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம் டேட்டா. இப்போ என்ன சொல்றது, செட்டப் கூகுள் டேக், இன்ஸ்டால் திஸ் கோட் மேனுவலி அப்படின்னா இந்த கோட் இப்படி காப்பி பண்ணீங்கன்னா காப்பி ஆகிக்கும். இந்த கோடை வந்து நம்மளோட வெப்சைட்ல எல்லா பேஜுக்கும் வர்ற மாதிரி போடணும். இப்போ நார்மலாக இப்போ கிரியேட் பண்ணுற வெப்சைட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த ஃபூட்டர் ஆர் ஹெட்டர் அப்படின்னு ஃபைல் சொல்லுவாங்க. அது வந்து எல்லா பேஜுக்கும் அந்த ஹெட்டர் ஃபைல் வரும். அதனால வந்து ஹெட்டர்ல போட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் காமனா போடுற மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காமனா எல்லா பேஜுக்கும் வரும். ஏன்னா எல்லா பேஜும் அதை மெஷர் பண்ணணும். அதுக்காக எந்த பேஜ் புதுசாக நீங்க கிரியேட் பண்ணாலும் கூட அந்த ஹெட்டர்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுனால அது ஹெட்டர் பேஜ்ல மோஸ்ட்லி போடுவாங்க. அது இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவாங்க சில பேர். அதுல வந்து இந்த காப்பி பண்ணி இந்த கோடை வந்து நீங்க போடணும். இந்த காப்பி பண்றது பாத்தீங்கன்னா ஜி ஹைஃபன் அப்படின்னு சொல்லுது பாத்தீங்களா, இதுதான் அந்த ஐடி. அதாவது இந்த mohan.comக்கு அனலிட்டிக்ஸோட ஐடி இது. இப்போ டெஸ்ட் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. your Google tag was not detected. ஏன்னா இப்போ நம்ம இந்த கோடெல்லாம் எதுவும் போடல, நம்ம போட முடியாது, ஏன்னா அது நம்ம சைட்டு அது கிடையாது. அதனால நாட் டிடெக்டட்னு வந்து. ஸோ டிடெக்டட் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் இந்த கோடு எடுத்து போட்டதுக்கப்புறம் டெஸ்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ இப்போ கிரியேட் பண்ண ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ், டேட்டா கலெக்ஷன். இந்த டேட்டா கலெக்ஷன்ல தான் ஃபைனலாக வந்து அந்த கோடு போட சொல்லுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரீம் இதுதான் மெஷர்மெண்ட் ஐடி, ஜி இப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது மெஷர்மெண்ட் ஐடி. இப்போ நீங்கள் நம்ம சைட் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஐடி தெரியாது. பட் ஜென்ரலாக கண்ட்ரோல் யூ போட்டீங்கன்னா இந்த இது தெரியும். நீங்கள் எந்த சைட்டுக்கு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் எஃப் போட்டுட்டு ஜி ஹைஃபன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கு. ஏன்னா நம்மளோட ஐடி தெரியாதுன்னா மேபி மெஷர்மெண்ட் ஐடி போடலாம். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஜி டேக்னு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா, G5 நம்மளோட வெப்சைட்ல ஆப் இன் கோயம்புத்தூர்ல ஜி டேக்னு சர்ச் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த இது இருந்தது அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் ஐடி இருந்ததுன்னா, ஜி ஹைஃபன் சம் ஐடி இருந்ததுன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஐடி தான் கரெக்டா அப்படின்னு நம்மளோட இதில் பார்க்கறதுக்கு இதெல்லாம் தான் அந்த ஸ்டெப் இது. ஓகேங்களா, நீங்கள் அந்த கோடை வந்து டெவலப்பர்கிட்ட கொடுத்து போட சொல்லிடணும். இந்த மாதிரி எல்லா பேஜுக்கு வர்ற மாதிரி காமனாக ஒரு இடத்துல போட்டிருக்கேன்னு டேக் கொடுத்து நீங்கள் போட சொல்லிடுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம தான் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறோன்னா எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத பண்ணிக்கணும். நாளைக்கு அந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே காமிக்க சொல்கிறேன். நாளைக்கு தினேஷ் ஒருத்தர் இது பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு கூகுள் இப்போ இந்த நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். 5ZDD அப்படிங்கிற இது இருக்கா. இப்போ இதுதான் இருக்கு, ஆப்பினோட தான் இருக்கு. ஸோ அட்மின்ல போகிறேன். இந்த டேட்டா ஸ்ட்ரீம்ஸ், டேட்டா கலெக்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் சொல்லி போகிறது. அடுத்து டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ZDD3N89Y2, 5ZDD3N89Y2. அப்போ ஒரு வெப்சைட்ல கூகுள் அனாலிட்டிக்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும்னா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஜி டேக்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஐடி வரும். இந்த ஐடி இருந்ததுனாலே அது கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி தான். இப்போ இந்த ஐடி போட்டதுக்கப்புறம் என்னைக்கு நீங்கள் போடுறீங்களோ அன்னையிலிருந்து அதை ட்ராக் பண்ணணும். புரிஞ்சுங்களா, நீங்கள் புது வெப்சைட்டுக்கு ஆரம்பிச்சு 6 மாதம் கழிச்சு போடுறீங்கன்னா அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் வர விசிட்டர்ஸ் தான் அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அனாலிட்டிக்ஸ் இது நம்ம போட்டோம். அகைன் கம்மிங் டு ஹோம். இந்த மெனு வந்து கொஞ்சம் இது மாறும். ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எல்லாமே இங்கே வேலை இருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த லைஃப் சைக்கிள் இந்த மாதிரிலாம் வரும். இது வர டிஃபால்ட்டாக வர்றதுங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு வேற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் லைப்ரரின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஜென்ரேட் லீட் டிரைவ் சேல்ஸ்னு வரும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் இதை போய் நாட் பப்ளிஷ்ட் ஆர் அன்பப்ளிஷ்ட்னு சொல்லிட்டு இதை மட்டும் வச்சுக்கலாம். ஃபர்கெட் அபவுட் தட். நீங்க இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. அது நார்மலா இதுதான் வரும். ஒருவேளை மாத்தி வந்துச்சுன்னா நான் இங்க போய் மாத்திக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ரிப்போர்ட் ஸ்னாப்ஷாட், ரிப்போர்ட் ஓவர்வியூ. இது வந்து ரியல் டைம் ஓவர்வியூ அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ரியல் டைம் ஓவர்வியூ அப்படின்னா இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் யார் யாரு நம்ம வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. இப்போ வந்து பாருங்க, ஆக்டிவ் யூசர்ஸ் இன் லாஸ்ட் 5 மினிட்ஸ் 5 பேரும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவங்க டோட்டலா 10 பேர்.
அப்போ 10 பேர் வந்திருக்காங்க. அதுல 5 பேர் வந்து கடைசி 5 நிமிஷத்துல இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். சரி இது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பேஜ் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து இங்க வந்துரும். 11ஆ மாறிடும் அடுத்தது. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இப்ப ரக்ஷா நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா பாருங்க. ஓகே. அப்படின்னா நீங்க appincoimbatore.com ஓபன் பண்றீங்களா? மொபைல்லையா சார் இல்ல? மொபைல்ல எதுல இருந்தாலும் ஓகே. எனிதிங். ஓகே சார். இப்ப இந்த வேல்யூ வந்து நமக்கு மாறுதான்னு பார்ப்போம். 10 3 இருக்குன்னு. ஓபன் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்க. 10 இருக்கு. டெஸ்க்டாப்லயா மொபைல்ல ஓபன் பண்ணிருக்கீங்க? டெஸ்க்டாப்ல பண்ணிட்டேன். டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் 5 minutes. இப்போ 4 அப்படிங்கிறது மாறி இருக்கு. 4 இவங்க தானே அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சேலம்ல 1, கோயம்புத்தூர்ல 3, சென்னை. நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? இங்கதானே? சேலம். சேலம். ஓகே. அதான் சேலம்னா இப்போ வந்து. ஸோ சரி எல்லாமே அதனால சொல்றேன். சம்டைம்ஸ் இவங்க சேலத்துல தான் இருப்பாங்க. விருதுநகர்னு காமிக்கும். அதனால அக்யூரசி நான் சொன்னேன் 75 to 85% அக்யூரசி இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா அதை ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் அதை கொண்டு வரும். இந்த லாகின் பண்ணவங்க எந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க, அந்த இன்டர்நெட் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதான் இது இப்போ லாஸ்ட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கவங்க சேலம் அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்போ சேலம்ல இருந்து வந்திருக்கவங்க இப்போ நீங்க வித்தியாசமான ஒரு பேஜுக்கு போங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து என்ன பேஜுக்கு வந்திருக்காங்கன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து about us page use by page. பாருங்க இதுல வந்து இந்த 9 பேஜ் காமிக்கிறதுல about us page காமிக்கல. இல்ல நீங்க இந்த HRN galleryன்னு ஒன்னு இருக்கும் அப்படியே. அது ஓபன் பண்றேன் சார். அது ஓபன் பண்ணுங்க. HRN gallery. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் HRN gallery. ஸோ இந்த இடத்துல வியூ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹெச்ஆர்என் கேலரி அப்படிங்கிறது புதுசாக ஆட் ஆகும். ஸோ இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு நான் சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் யார் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இது யூஸ் ஆகும். எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க. காலையில் 10 மணிலிருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ள எத்தனை பேர் வந்து வெப்சைட்டில் லீடு போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து 50% ஆஃபர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ ஒரு கேம்பெயின் அந்த மாதிரி ரன். அப்போ உங்களுக்கு இந்த வெப்சைட் எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க லைவா பார்க்கணும்னா இந்த ஆப்ஷன். அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பெருசா யூஸ் ஆகும். மற்றபடி இந்த டேட்டா எல்லாமே இந்த இதுக்குள்ள வந்துடும். மறுபடியும் ஒரு 4 ஹவர்ஸ்ல இந்த டேட்டா எல்லாமே இங்க அப்டேட் ஆயிடும். இது ரியல் டைம்ல நடக்கிற டேட்டா இங்க நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க 10 ஆயிடுச்சா? 10ல வந்து 1 ஹெச்ஆர் கேலரின்னு நான் சொன்னேன். ஹெச்ஆர் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஹெச்ஆர் கோர்ஸ்ன்னு வரக்கூடாது. என்ன யூஆர்எல் பார்ப்போம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்களா இதனால வருது. இவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மவுஸ் நான் அந்த இடத்துல வச்சேன்னா பாரு ஹெச்ஆர் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. வெப்பேஜோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன். அதனால வந்து இங்கே வந்து ஹெச்ஆர் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு காமிக்கும். ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணது ஹெச்ஆர் கேலரி பேஜ் தான் ஓப்பன் பண்ணிருக்கேன். கரெக்டாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் ஓகே இந்த யூசர்ஸ் வந்திருக்காங்க சேலம்லேருந்து இல்லை கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. என்னென்ன பேஜெல்லாம் அவங்க பார்க்குறாங்க ரியல் டைமாக அந்த மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணுறது தான் இந்த இது. ஸோ மற்றபடி வேற எதுக்கும் பெருசாக யூஸ் இல்லை. மற்றபடி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டேட்டா எல்லாமே இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய பேஜ் வந்தோம்னா அக்வசிஷன், என்கேஜ்மெண்ட், மானிட்டைசேஷன், ரிட்டன்ஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சர்ச் கன்சோலை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற டேட்டாவை இங்கேயும் கொண்டு வந்துக்கலாம். அது ஒரு யூஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ அக்வசிஷன் அப்படின்னு நம்ம போகிறோம். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ச் கன்சோலோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். கூகுள் ஆடோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் நீங்கள் ஒரு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா
இங்க இருக்கிற டேட்டாவை கூகுள் ஆடுக்கு அது கொடுக்கும். அப்போ கூகுள் ஆட் வந்து இன்னும் நல்ல ஆப்டிமைசேஷன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி விசிட்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி விசிட்டர்ஸ் கொண்டு போய் காமிக்கணும். இல்ல ரீடார்கெட்டிங், நம்ம பைத்தான் பேஜுக்கு வந்தவங்களுக்கு மட்டும் ஒரு ஆடு கொண்டு போய் காமிங்க அப்படின்னா அதுக்கு எங்க டேட்டா வேணும் இல்லை. பைத்தான் பேஜுக்கு யார் வந்திருக்காங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ்ல தான் அந்த டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து காமிக்கணும். ஏன்னா சர்ச் கன்சோல்ல யார் வந்திருக்கான்னு காமிக்காது, அவங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும்தான் காமிக்கும். இங்கே தான் எந்த இது வந்திருக்காங்க, எந்த ஏஜ்ல வந்திருக்காங்க எல்லாமே இங்கே தெரியும். ஸோ இப்போ ஓவர் வியூ வந்து லாஸ்ட் 28 டேஸ்ல ஒரு டேட்டா இருக்குங்க. இது நீங்க கம்பேர் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கு பார்க்கலாம். அதாவது ஜான்வரியோட டேட்டா எடுத்து பார்க்கலாம். ஈஸியா இருந்துச்சு. ஜான்வரி 1 to 31 வந்து நம்ம வெப்சைட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஆக்டிவ் யூசர்ஸ் 2300, நியூ யூசர்ஸ் 2100 பேர்னு காமிக்கும். அதாவது நியூ யூசர்ஸ்னா அந்த மந்த்ல வந்தவங்க மட்டும் 2100 பேர். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க அந்த மந்த்ல. இப்ப போன மந்த்ல வந்தவங்களும் இந்த மந்த்ல வந்திருக்கலாம், இல்ல இந்த மந்த்ல வந்தவங்களே திருப்பி வந்திருப்பாங்க. டிசம்பர்ல வந்தவங்களும் வந்திருக்கலாம், அல்லது ஜான்வரியில 2 தடவை 3 தடவை எல்லாம் வந்திருப்பாங்க. அப்படி அதுக்கு மேல ஒரு தடவைக்கு மேல வந்தாங்கன்னா அவங்கள ஆக்டிவ் யூசர்ஸ்ல போட்டு. ஸோ நம்மளை பொறுத்த அளவுக்கு அந்த மந்த்ல வந்தவங்க 2100 பேர். இன்னொரு 200 பேர் வந்து முதல்ல வந்துட்டு போனவங்க திருப்பி வர்றது, அந்த மந்த்லயே திருப்பி திருப்பி ஓபன் பண்றது, எல்லாமே ஒரு ஐபி அட்ரஸ்க்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். ஒரு நாள் மாதிரி எடுத்துக்கும். இப்போ நானே வந்து டெய்லி ஓப்பன் பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கு என்னை ஒரு விசிட்டரா என்னை எடுத்துக்கும், அடுத்த நாளைக்கு என்னை ஒரு விசிட்டரா எடுத்துக்கும். ஓகேவா? ஆனால் நான் அடுத்தடுத்த நாள் வந்துட்டே இருந்தாலும் என்னை தூக்கி ஆக்டிவ் யூசர்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு யூசரா போட்டுரும். ஸோ 200 பேர் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்காங்க. அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு நியூ யூசர்ஸ் நம்ம பார்க்கணும். டாப் கண்ட்ரிஸ் இதெல்லாம் மறுபடியும் ஓவர் வியூ. டாப் கண்ட்ரிஸ்ல வந்தது என்னென்ன பேஜஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம அதையே எங்க போய் பார்ப்போம், யூசர் அக்வசிஷன் அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். ஸோ எதுக்கு நம்ம இந்த அனாலிசிஸ் பண்றோம், நம்ம பேஜுக்கு யார் வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பண்ற மார்க்கெட்டிங் இங்கே தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். நான் நிறைய எஸ்இஓ பண்ணியிருக்கேன், நிறைய சோஷியல் மீடியா ஒர்க் பண்ணியிருக்கேன்னா எப்படி உங்களுக்கு தெரிய போகுது, அதனால என்ன ரிசல்ட் அப்படின்னு நீங்க கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து நான் எஸ்இஓ பண்ணங்காட்டி பாருங்க எனக்கு இத்தனை விசிட்டர்ஸ் கூகுள்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஏரியா தான். இப்போ யூசர் அக்வசிஷன்னா என்ன, ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வர்றது அக்வசிஷன். அக்வசிஷன் ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வர்றது அக்வசிஷன், ஒரு கஸ்டமரை நம்மோட டிராவல் பண்ண தக்க வைக்கிறது ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பிஸ்னஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்வசிஷன் ஒரு டைம் தான் பண்ணுவாங்க, ரிட்டன்ஷன் தான் உங்களுக்கு சேலஞ்சிங். ஏன்னா அவங்க இருந்துட்டு இருந்தால் தான் மாதம் மாதம் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் போட முடியும். ஒரு தடவை வந்துட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை. நம்மளே மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் வருவாங்க, 2வது தடவை பெருசாக வரமாட்டாங்க. ஏன்னா கோர்ஸ் படிக்கிறது அவ்வளோதான். நீங்கள் ஃபுட்டு வேற மாதிரி பிஸ்னஸ்னால தான் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் நம்மளை பொறுத்தளவு ஒன் டைம் கஸ்டமர்ஸ் தான். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா கொடுக்குதுங்க டைரெக்டாக. இங்கே 2147 பேரும் நீங்கள் ஏதோ ஒரு கேல்குலேஷனுக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, யூசர்ஸோ யூசர்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்தவங்க 1203 பேர். அதாவது இந்த 2256 பேர்ல டைரக்டா வந்தவங்க 1200 பேர். டைரக்ட் அப்படின்னா டைரக்டா நான் போய் டைப் பண்றேன், பின் கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்றேன். இல்ல புக் மார்க் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கூகுள் மீட் இந்த மீட்டிங் எல்லாம் வந்து புக் மார்க் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவை போய் டைப் பண்றதுக்கு பதிலாக இதை அடிப்பேன். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வேற சில இதில் வர்றவங்க, அதாவது சம்டைம்ஸ் வந்து ஒரு எஸ்எம்எஸ்ல மூலமா கிளிக் பண்ணி வருவாங்க, அதையும் வந்து டைரக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். அதனால என்னென்னவெல்லாம் கால்குலேட் பண்ண முடியலையோ அதையெல்லாம் வந்து டைரக்டா வந்திருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி டைரக்டா டைப் பண்றவங்க, இல்ல சில கிரைட்டீரியா வந்து அதை மெஷர் பண்ண முடியல எங்கிருந்து வராங்கன்னு இல்லைன்னா அதை டைரக்ட்னு அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வர்றவங்க உங்களுக்கு 1203 பேர். அடுத்தது ஆர்கானிக் சர்ச். ஸோ 900 மெம்பர்ஸ் வந்து ஆர்கானிக் சர்ச். இட் மீன்ஸ் பேமெண்ட் எதுவும் பண்ணல, அவங்களா சர்ச் பண்ணி நம்ம ரிசல்ட் பேஸ் பண்ணி கிளிக் பண்ணி வர்றாங்க. சர்ச் தான் கொடுத்துருக்காங்க, கூகுள்ல கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்ச் என்ஜின் ஆர்கானிக்கா சர்ச் என்ஜின் மூலமா வந்தாங்க 900 மெம்பர்ஸ். அப்ப இந்த சர்ச் என்ஜின் எத்தனை இருக்கு, கூகுள் இருக்கு, பிங் இருக்கு, யாஹூ, டக்டக்கோ, ஏஓஎல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்துலயும் சேர்ந்து வந்தது 900 மெம்பர்ஸ். அப்ப இது வந்து சர்ச் என்ஜின் மூலமா வந்தா 900. ரெஃபரல்
இந்த ரெஃபரல் அப்படிங்கிறதா நம்ம வேற வேற சைட்ல போய் நம்மளோட லிங்க் பிளேஸ் பண்றோம்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த பேக் லிங்க்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க பார்த்தீங்களா, யூடியூபா இருக்கட்டும், சாரி யூடியூப்ல மீடியம், வேற ரெட்டிட், இந்த மாதிரி புக் மார்க்கிங் சைட்ஸ்ல எங்கெல்லாம் பண்றோமோ அதை ரெஃபரல் எடுத்துக்கும். சரி, இதுதான் ரெஃபரல்னு சொல்றது இல்லை, நம்ம ரெஃபரல்குள்ள போய் பார்த்துட்டு இதெல்லாம் தான் ரெஃபரல்குள்ள வருதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். கூகுள் வந்து என்னைக்கு சொல்றது இல்லை, நீங்க போய் மீடியம்ல பண்ணீங்கன்னா நான் ரெஃபரல்ல போடுவேன்னு சொல்லாது. நம்ம எதையோ பண்ணிட்டே இருப்போம். மோஸ்ட்லி இங்க வந்து பாக்குறப்ப ரெஃபரல் இருக்கும். அப்ப நீங்க பண்ற பேக் லிங்க்ஸ் எல்லாமே இங்கதான் நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு என்ன பாருங்க, சர்ச் பண்ணி இது கஸ்டமரா சர்ச் பண்றது 900 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம பண்ண ஒர்க் வேற வேற வேலை போட்டங்காட்டி 73 பேர் வந்திருக்காங்க. ஆர்கானிக் சோசியல் லிங்க்டின் இருக்கும், இல்ல அதுவும் நம்மளுக்கு தெரியாது எதுன்ட்டு, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். யூடியூபா இருக்கு ஏதோ வந்தாங்கன்னா 34 பேர், பெய்டு சோசியல்ல 19 பேர். பெய்டு ஆட் ரன் பண்றப்ப வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா, அப்படி வந்தாங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ்ல உங்களுக்கு எடுப்போம். அன்அசைன் அதனால கண்டுபிடிக்க முடியாது. பெய்டு சர்ச் மூலமா 6 பேர், ஆர்கானிக் வீடியோ மூலம் 3 பேர், கிராஸ் நெட்வொர்க் ஒரு ஆட் கொடுக்குறப்ப யூடியூப்லயே ஆட் ரன் ஆகும், சர்ச்லயே ரன் ஆகும். இது ரெண்டுலயும் சேர்ந்து கிளிக் பண்ணி வர்றவங்க கிராஸ் நெட்வொர்க். ஸோ இது எல்லாமே இக்னோர் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. நம்ம பண்ற ஒர்க் இதுதான் வரும். டைரக்ட்ல நம்ம பண்றதுக்காக வருவாங்க. ஆர்கானிக் சர்ச், ரெஃபரல், ஆர்கானிக் சோசியல், இதுல இருந்தா நம்ம மெஜாரிட்டி லீட்ஸ் வரும். சரி சார், இப்போ நம்மளுக்கு வந்துட்டோம், கூகுள்ல இருந்து வந்தாங்க, 900 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, இதனால என்ன யூஸ் பிரச்சனை? நீங்க இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட்டாஸை கூகுள் கொடுத்துருது, இதுல இருந்து டேட்டாவை இன்டர்பிரேட் பண்றது, அதான் உங்களுக்கு தேவையான மாதிரி மாத்துறது உங்க கையில இருக்கு, இல்ல என் கையில இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஒரு டேட்டா இருக்கு, ஆர்கானிக் சர்ச், அசியூம் தட் இட் இஸ் கூகுள், யாஹூ, இந்த மாதிரி இதெல்லாம் வர்றாங்க. இதுல 900 மெம்பர்ஸ் காமிக்கிறதுனால என்ன யூஸ்? இதுல இருந்து என்னென்னலாம் நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க. இந்த டேட்டா வச்சுட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வராங்கன்ற டேட்டா நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அந்த பிளாட்ஃபார்மோட பெர்ஃபார்மன்சஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். ஓகே, என்ன கீவேர்ட் வச்சு அவங்க வராங்க? கீவேர்ட் இங்க வர்றது இல்லைங்க. இங்க வந்து கூகுள்ல வந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அவங்க என்னவா டைரக்டா சர்ச் பண்றது, இல்ல வேற போட்டு பாயிண்ட் அப்படினு போட்டு அதுல இருந்து சர்ச் பண்ணி அதான் கீவேர்ட்ஸ் வராது உங்களுக்கு. கீவேர்ட்ஸ் காமிக்காது அனலிட்டிக்ஸ்ல. நான் தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், சர்ச் கன்சோல்ல மட்டும்தான் கோயம்புத்தூரா, ஜாவாவா, பைத்தான்ங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து கூகுள் மூலமா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா தருது. இன்னொரு இது போடுறேன், ஆர்கானிக் சர்ச். இப்போ இதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மேலே சர்ச் இருக்கு பாருங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். இல்லாட்டி ஒன்றும் மேலே போய் ஃபில்டர்ல வரும். இப்போ ஆர்கானிக் சர்ச் மட்டும். ஓகேங்களா, நான் இதுக்கப்புறம் வேணா உங்களை அந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இது வந்து 2 இருக்குங்க, பிரைமரி செகண்டரின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பிரைமரி சேனல், இது செகண்டரின்னு சொல்லுவோம். பிரைமரினா பை டிஃபால்ட் ஒன்று எடுத்திருக்கு, அதை அப்படியே விட்டுறலாம் நம்ம. இப்போ செகண்டரி சேனல் அப்படின்னு நான் போனேன்னா இங்கே சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஆன்சர் வரும், சில இதுக்குலாம் வராது, அதை நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம். இப்போ இதில் போயிட்டு டிராஃபிக் சோர்ஸ் இருக்கு. இந்த டிராஃபிக் இதை யூஸ் பண்ண தான் வரும். நீங்கள் என்னன்னா நான் பாட்டு கரெக்டாக போகிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழக்கமாகிருக்கு. டிராஃபிக் சோர்ஸில் போயிட்டு யூசர் ஸ்கோப் எடுத்துக்கோங்க. இப்போ செஷன் யூசர் 2 இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். அதில் போய் மேனுவல் போயிட்டு ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் சோர்ஸ்ன்னு எடுக்கும். ஆர்கானிக் சர்ச்ல என்ன சோர்ஸ் மூலமா வந்திருக்குங்கிறது இங்க நம்ம பார்க்கலாம். இந்த 900 எப்படி ஸ்பிளிட் அப் கொடுக்குதுன்னு பாருங்க. நான் செகண்டரி டைமென்ஷன் போட்டேன், அவ்வளவுதான் போட முடியும், அதுக்கு மேல மறுபடியும் ஃபில்டர் பண்ண முடியாது. அதாவது டோட்டலா ஆர்கானிக் சர்ச், அதுல இருந்து எந்த சோர்ஸ் மூலமா வந்திருக்கான்னு நான் பாக்குறப்ப கூகுள் 583ன்னு காமிக்குது. இப்படி ஒரு கேபிட்டல் ஜி போட்டு ஒரு 202ன்னு காமிக்குது. ஜிஎம்பி அப்படிங்கிறது 56ன்னு காமிக்குது. பிங் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்ச் தான், ஆனால் பிங் மூலமா 21 பேர் வந்திருக்காங்க. சாட் ஜிபிடி ஆர்கானிக் சர்ச்ல கொண்டு வந்துருச்சு, 20 பேர் சாட் ஜிபிடி மூலமா வந்திருக்காங்க. யாஹூ மூலமா 14 பேர், டக்டக் கோ, ஜிஎம்பி இதெல்லாம் வந்து இது நீங்க வேணும்னா மறுபடியும் இந்த இது பண்ணாங்க, பேஜினேஷன் மாதிரி மேலே ஆட் பண்ணீங்கன்னா. பட் இங்கே 10 தான் வருது. ஸோ 10 இது நம்மளுக்கு கொடுத்துருங்க. ஆர்கானிக் சர்ச் மூலம் இந்த 900 எப்படி ஸ்பிளிட் அப் ஆகிருப்பாங்க, கூகுள் மூலமா, இந்த கூகுள் மூலமா அப்படின்ட்டு வருது. இப்போ நான் இதே ஃபர்ஸ்ட் யூசர்
மீடியம், சோர்ஸ் மீடியம் ரெண்டையும் போடுறேன், இல்ல மீடியம் மட்டும் போடுறேன். அகைன் ஆர்கானிக் கூகுள் மை பிசினஸ் ரெஃபரல் கொடுத்தது. இதுல பெருசா நமக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்ப நான் இந்த கூகுள் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கோயம்புத்தூர் சர்ச் பண்ணுறேன். இந்த வெப்சைட்ல இருக்கு பார்த்தீங்களா, நீங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கீழே லெஃப்ட் சைட் கார்னர்ல வருது பார்த்தீங்களா, யூடிஎம் சோர்ஸ் ஜிஎம்பி, யூடிஎம் மீடியம் ஆர்கானிக், யூடிஎம் கேம்பெயின் கூகுள் ஜிஎம்பி அப்படின்னு கொடுக்குது. யூடிஎம் சோர்ஸ் ஈக்குவல் டு ஜிஎம்பின்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல அனாலிட்டிக்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா சோர்ஸ் அப்படின்னா ஜிஎம்பின்னு நான் கொடுத்துருக்கேன்னா கூகுள் மை பிசினஸ் மூலமா 56 பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கூகுள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது புரிஞ்சுது. இது என்ன 202 பேர். கூகுள் ஜிஎம்பின்னு போட்டுருங்க. இந்த சோர்ஸ் மட்டும் நானும் கண்டுபிடிக்கணும் என்னன்னு. 202 பேர் வந்து எதுல வந்திருக்காங்க. டைரக்ஷன் தானே கேட்பாங்க. உங்க வெப்சைட் கிளிக் பண்றது டைரக்ஷன்ல கூகுள் மேப் தான் ஒர்க் ஆகும். அந்த லொகேஷன் ஆப்பின் வரைக்கும் எவ்வளவு லொகேஷன், வெப்சைட் வராது. இதெல்லாம் வெப்சைட்டை கிளிக் பண்ணி வர்றதுனால இந்த கூகுள் என்னங்கிறத நம்ம கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை போட்டுட்டு இதுலயே கேட்கலாம். போட்டு ChatGPT போயிட்டு ஏதோ ஒரு இதில் இந்த ட்ராக்கிங் பேராமீட்டர்ல மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதை சொல்கிறாங்க. நார்மலாக வந்து ஸ்மால் கூகுள் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 202 பேர் வந்திருக்காங்கன்னா நம்ம அது ஆர்கானிக்காக வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண பேராமீட்டர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். மை பிஸ்னஸில் நான் அந்த கேம்பெயின் யூஆர்எல் பில்டர் அப்படின்ட்டு ஒரு இது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கேம்பெயின் யூஆர்எல் பில்டர் ஒரு ட்ராக் பண்றதுக்காக எந்த வெப்சைட்டுக்கு நீங்க போகணுமோ அந்த வெப்சைட்டோட கொடுத்துருக்க மாதிரி ரக்ஷனா ஆர்கானிக்லாம் கொடுத்து பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல சோர்ஸ் நம்ம கொடுக்குற இடத்துல ஜிஎம்பின்னு நம்ம கொடுத்துருக்கோம் முதல்ல. அதனாலதான் இந்த வெப்சைட் நம்ம வைக்கிறப்ப கீழே லெஃப்ட் சைட் கார்னர் இருப்பாங்க யூடிஎம் சோர்ஸ் ஜிஎம்பின்னு இருக்கு. ஸோ ஏன்னா கூகுள் மை பிஸ்னஸ்ல இருந்து வந்ததுன்னு காமிக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனா அதே சமயத்துல இந்த ஜி எங்க இருந்து வருதுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் எடுத்துட்டு வருது. நம்ம எதுவும் ட்ராக் பண்ண வேண்டியதில்லை, அதுவா எடுத்துட்டு வந்தது. இந்த இதுல ஏன்னா 202 விசிட்டர்ஸ் நாட் ஸ்மால் வந்திருக்காங்கன்னா எது மூலமா வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும். கேம்பெயின் அதாவது கூகுள் ஆடு கொடுத்து இந்த ஆர்கானிக்ல தான் வருது. இல்ல புரிஞ்சது என்ன பண்ண. ஆக்சுவலா இந்த இடத்துல
கடைசியில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேம்பெயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல கூகுள் ஜிஎம்பின்னு நான் கொடுத்துருக்கேன். அது இப்பதான் ரீசெண்டா தான் நான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வெறும் கூகுள்னு இருந்திருக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் ரீசன். நான் ரீசெண்டா நான் தான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அப்ப என்னன்னா இது ரெண்டுமே ஜிஎம்பி தான். அந்த கேம்பெயின் நேம் போட்டங்காட்டி கரெக்டா வந்து முதல்ல வந்து வெறும் ஜிஎம்பின்னு இருந்ததுங்க. இப்போ கூகுள் ஜிஎம்பின்னு மாத்திருக்கோம். சரி, என்ன நம்ம இது வந்து என்னன்னா நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பிரைமரி சேனல் நம்ம சொல்லுவோம், அடுத்தது செகண்டரி சேனல். அப்ப ஆர்கானிக் சர்ச்ல என்னென்ன இதுல எல்லாம் இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் திருப்பி வந்து இந்த ஃபில்டரை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டோம்னா டைரக்ட் அப்படின்ட்டு இருக்கு, ரெஃபரல் இருக்கு. இப்போ ரெஃபரல் பார்க்கலாம். இந்த ரெஃபரல் அப்படின்னா அகைன் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபில்டர் போட்டுக்கிறேன். இந்த ஈஸியான ஃபில்டர் மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் இருக்காது, அதோட இதுதான் ஈஸி. இந்த ரெஃபரல்ல இப்போ எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். ரெஃபரல் கீழே என்ன இருக்குன்னா செகண்டரி சேனல் போயிட்டு பிளாட்ஃபார்ம், சாரி டிராஃபிக் சோர்ஸ், மேனுவல். இப்போ இந்த இடத்துல போட்டுப்பாங்க. இது ரெண்டையும் போட்டு பார்ப்போம். சோர்ஸ் மீடியம் அப்படின்னா இப்போ 36 பேர் என்னன்னா கேட்வே சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்.com ரெஃபரல்ல இருந்து வந்திருக்கு. ஃபேஸ்புக் ரெஃபரல்ல இருந்து ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. இதுல ஒரு ரெஃபரல்ல இருந்து 14 பேர், சாட் ஜிபிடில இருந்து ஒரு இது, யூடியூப்ல இருந்து ஒரு 3, கிராஸ் நெட்வொர்க், ஆர்கானிக் சோசியல், கிளாஸ் டோர், இன்ஸ்டாகிராம், மீடியம்.com. மீடியம்ல நம்ம அவ்வளவு பண்ணோம், அதில் ஒன்று தான் வந்திருக்கு. மை லாண்ட்ரி.com இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு லாக் எங்கேயும் எழுதணும்னு நினைக்கிறேன். கிளவுடேல இருந்து ஒன்று வந்திருக்கு, பெர்ப்ளெக்சிட்டில இருந்து ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் அப்போ ரெஃபரல்ங்கிறது என்னன்னா தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து டிராஃபிக் வர்றது எல்லாமே ரெஃபரல் நினைச்சிருக்கோம். நம்ம நிறைய பண்ணியிருப்போம், அதனால சேட் ட்ராக் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுத்துருக்கு. அப்புறம் அவ்வளோதான் வந்திருப்பாங்க. மீதி எல்லாமே மீடியம்ல இருந்துட்டே தான் இருக்கும். மீடியம்ல இருந்து இப்போ ஒன்று தான் காமிக்குதுன்னா நிறைய ஆர்டிகல் நம்ம எழுதினாலும் ஒரே ஒருத்தவங்க தான் கிளிக் பண்ணி வந்திருக்காங்க, மீதி யாரும் வரலன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பெருசா கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா மீடியம்ல இருந்தே நிறைய வந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பேக்லிங்க் ஒர்க் ஆகுது, அதுவே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எஸ்இஓக்கு முன்னாடி வரும். இப்போ மீடியம்ல 100 ஆர்டிகல் நம்ம எழுதுறோம், ஒன்று தான் கிளிக் ஆயிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் கண்டென்ட்ல இருந்து எல்லாம் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கும்னு அர்த்தம். ஸோ ரெஃபரல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி எது வருதுன்னு பார்க்கலாம். சோர்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா எந்த வெப்சைட்ல இருந்து வருது அப்படின்னு. பட் இதுல இருந்து ஏன் நம்மளது வருது அப்படிங்கறது எனக்கு தெரியல, பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம், பட் அதுல இருந்து ஏன் இங்க நமக்கு வருது. இப்ப இதுதான் வந்து நம்ம பாக்குறது ரெஃபரல் எத்தனை பேர் எங்க இருந்து வந்தாங்க. இப்ப இது மாதிரி நீங்க என்ன இது பார்க்கணும்னு நினைப்பீங்க. இப்ப கூகுள் அப்படின்னு நம்ம வச்சுக்குவாங்க. இப்ப நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சரி, இதுல போயிட்டு வரோம், ஆர்கானிக் சர்ச்ல போயிட்டு இதுல நான் ஒன்லி வந்து இப்ப நான் இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த 583 பேர்ல நீங்க வேற ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்னென்னலாம் பண்ணுவீங்க? இதுல நம்ம அந்த கீவேர்ட்ஸ் அனலைஸ் பண்ண முடியாது சார். அவங்க என்ன கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்க லைக் சர்ச் கன்சோல்ல இருக்கிற மாதிரி அது பண்ண முடியாது. வேற என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆப்பிள் வெப்சைட்டுக்கு கூகுள் மூலமா 583 பேர் வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கு அடுத்தது என்ன டேட்டா எடுக்கணும்னு பாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சர்ச் பண்ணிருக்காங்க, வெப்சைட்குள்ள என்ன வர்க் பண்ணிருக்காங்கன்னு மேபி பார்க்கணும்னு நினைப்பேன் சார். வெப்சைட்டுக்குள்ள என்ன பேஜஸ் அவங்க அதிகமா சர்ச் பண்ணிருக்காங்க, லைக் இப்போ என்ன மாதிரி கோர்சஸ் அதிகமா சர்ச் பண்ணிருக்காங்கன்றது. கோர்சஸ் பேஜ் சர்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. சரி, ஓகே. ஒன்னு வந்து வெப்சைட்டுக்கு உள்ள, கரெக்ட். வெப்சைட்டுக்கு வெளியில ஏதாவது அவங்களை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வெப்சைட் வெளியனா நிறைய வெப்சைட்ஸ் வரும்ல சார், ரெஃபரன்ஸ். ஐ மீன் இல்ல இந்த பர்టిక్యులர் யூசர்ஸ் கூகுள் மூலமா வந்தவங்க. சரி, நானே சொல்றேன், கரெக்டா எனக்கு தெரியல क्वेश्चन. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஏரியால இருந்து வந்திருக்காங்க. இப்ப அப்படியே சேலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா?
அது மாதிரி இதை மட்டும் எடுத்துட்டு நீங்க செகண்டரி டைமென்ஷன் ஜெனரல் ஆர்கானிக் சோஷியல் போட்டீங்கன்னா ஜியாகிரபின்னு ஒன்று இருக்கும். ஜியாகிரபியில சிட்டி போட்டு பாருங்க. ஜெனரல் ஆர்கானிக் எல்லாமே எடுத்தேன். 900க்கு எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 359 பேர் இருக்காங்க. அதாவது ரெண்டு தான். நீங்க அபிநயா சொன்ன மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த பேஜ் பார்த்தோம் அதையும் நம்ம பார்க்கலாம் எப்படி பார்த்துருக்காங்கன்ட்டு. உள்ள வர்றதுக்கு முன்னாடி கூகுள் சில டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது ஐபி அட்ரஸ், எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து எந்த லொகேஷன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர், சென்னை, சேலம், மதுரை, எந்தெந்த சிட்டில இருந்து பாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா இப்போ நம்மளோட கீவேர்ட் வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ அப்போ வெளியே போயிருக்கும் போது மேபி அதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம் சார். அதுக்கு ஒர்க் பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு இருக்குங்க, பைத்தான் கோர்ஸ் சென்னைன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்றதா? நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம்னா மேபி அதுக்கும் ஒர்க் பண்ணலாம்ல சார். அதுக்கும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ என்னன்னா டேட்டா இருக்கு, நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றீங்க அப்படின்னு. அவங்க ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்கலாம்ல. ஏன் வந்து ஈரோடு வேண்டாம் சென்னைக்கு செலக்ட் பண்றாங்க அவங்க? ஏன் ஈரோடு வேண்டாம்? சென்னையில வந்து வால்யூம் அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவ்லி, ஈரோட்ல வந்து கம்மியா இருக்கு. எங்க இருக்காங்க வால்யூம்? எங்க இருக்கு? எதாவது சொல்றீங்க? அந்த 17% இருக்கு இல்லைங்களா, அந்த அவுட் ஆஃப் இதுல 900ல 161 people வந்து சென்னையில பண்ணிருக்காங்க. 161 people இங்க இருக்காங்க, இங்க வெறும் 15 தான். சோ அதனால பெரிய இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். இப்போ நான் இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு மாசம் சென்னையில இருந்து வந்துட்டாங்க, மேபி ஏதாவது சீசனா இருக்கும் இல்ல ஏதாவது இருக்கும், நம்ம இதை வச்சு டெசிஷன் எடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா லாஸ்ட் 3 months போய் பார்க்கலான்னு போறேன். லாஸ்ட் 90 days எப்படி இருக்கு, பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு லாஸ்ட் 90 daysலயும் சென்னை தான் நம்பர் 2ல வந்திருக்கான்னு பாக்குறேன். ஸோ லாஸ்ட் 90 daysலயும் கோயம்புத்தூருக்கு அப்புறம் சென்னை தான் வந்திருக்கு 20%. ஈரோடுல இன்னும் பின்னாடி போயிடுச்சு. ஸோ பர்சன்டேஜ்ல பார்க்கலாம், இது 20% அப்படிங்கிறப்ப என்னன்னா எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குது. இல்லை நான் ஒரு பிரான்ச் ஓபன் பண்றதா அங்க அப்படிங்கிறது அது கொடுக்குது. ஸோ ஜனவரி 20% இருந்து 17%. மோர் பிளஸ் சேமா இருக்கு. எந்த சீசனா இருந்தாலும் 3 மாசத்துக்கு டேட்டா கரெக்டா இருக்கு. அப்ப நான் ஆரம்பிக்கிறதுனா இதை பண்ணலாம். அப்ப எனக்கு என்ன இருக்கு, ஆர்கானிக் சர்ச் மூலமா அந்த 900 மெம்பர்ஸ்ல கோயம்புத்தூர், சேலம், மதுரை இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்படி பெங்களூரு இதெல்லாம் வருது. ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு மேல போனா விட்டுறலாங்க. ஹையஸ்ட் டு லோயஸ்ட் இருக்கும். ஹையஸ்ட் வந்து 359, 161, 52, 51, சேலம், மதுரை, பெங்களூரு 29, ஈரோடு 15, திருப்பூர் 13, ஹைதராபாத், துபாய். இதுல இருந்து வரலாம். இதுல இருந்து வந்ததுன்னா திருப்பூர் இதெல்லாமே 2 digitsல வருது, 3 digitல வர்றது இந்த ஒரு இதுதான். இப்ப இதுல மறுபடியும் என்ன அனாலிசிஸ் பண்ணலாம்? இப்ப கோயம்புத்தூர் சிட்டியில விட்டுறலாம், எங்க இருந்து வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. அல்டிமேட் கோல் என்ன? நீங்க அனாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்றப்போ ஒரு கோல் ஒன்று கேட்டுச்சு, ஞாபகம் இருக்குங்களா? நான் கிரியேட் பண்றப்ப அது வந்து என்ன கேட்டது, என்ன டைப் ஆஃப் பிசினஸ் இது, ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன். அதுக்கு அடுத்ததுல கோல் வந்து என்ன சொன்னீங்க? ஜெனரேட் லீட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனோட நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளோட கோல் என்ன, அந்த லீட் அனாலிசிஸ் பண்றது தான். அப்போ மெயினா எவ்வளவு லீடு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப டோட்டலா நம்மளுக்கு வந்து லீடு வந்ததுன்னா என்ன வரும்னா, எனக்கு மெயில் வரும் நார்மலா, இல்ல நம்மளோட சிஆர்எம்க்கு போகும். ஆனா எனக்கு இதுல போய் நான் பாக்குறப்ப ஆர்கானிக் சர்ச்ல எவ்வளவு லீட் வந்திருக்கு, அதுல கூகுள்ல எவ்வளவு வந்திருக்கு, கூகுள் மை பிசினஸ்ல எவ்வளவு லீட் வந்திருக்கு, ரெஃபரல் எவ்வளவு லீட் வந்திருக்கு, எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பல இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இதையும் ஃபில்டர் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ லீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தெரியாது. இப்போ எனக்கு வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டதான் லீடுன்னு நான் வச்சிருப்பேன். இன்னொரு கம்பெனி வேற மாதிரி லீடு வச்சிருப்பாங்க. ஒரு பேஜ்ல 5 நிமிஷம் இருந்தாலே எனக்கு ஒரு லீட் அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. கோல், இட்ஸ் நாட் லீட், இட்ஸ் அ கோல். அப்ப என்னோட கோல் வந்து ஒரு என்கொயரி ஜென்ரேட் பண்றது. அப்ப அது கூகுளுக்கு தெரியாது. நான் தான் போய் சொல்லணும் கூகுள்கிட்ட அனாலிட்டிக்ஸ்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒரு பேஜ் வந்ததுன்னா நான் ஒரு லீடை வந்துதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அது எப்படி சொல்ல போறதுன்னு அடுத்து காமிக்கிறேன்.
இப்போதைக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா அது பேர் வந்து கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆல் ஈவெண்ட்ஸ், இதுதான் எல்லாமே கால்குலேட் பண்ணும். ஆல் ஈவெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் பண்றது, பேஜ் வியூஸ் எல்லாமே இதுல வந்துடும். அதனால இது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அதுல இருந்து கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த கீ ஈவெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறோம். கீ ஈவெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எவ்வளவு காமிக்குங்க, 190 காமிக்குது. அதாவது ஜனவரி 1 to 31 வந்து கீ ஈவெண்ட்ஸ்ங்கிறது லீடு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா 190 லீடு வந்த மாதிரி காமிக்கும். இதுல ஒண்ணே என்ன டிராபேக் இருக்குன்னா ரிப்பீட்டட் லீட்ஸ் வந்துடும். அது அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எப்படி இருந்ததுனாலும் ஒரு 140 இல்ல 150 லீடு வந்து நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப எதுல இருந்து வந்திருக்கு இந்த 190னே வச்சுக்கோங்க. 190 கரெக்டான லீடுன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட்ல இருந்து 47 லீட்ஸ் வந்திருக்கு. டைரக்டா எத்தனை பேர் வந்தாங்க, 1203 பேர் டைரக்டா வந்தாங்க. ஆனா அந்த 1203 பேர்ல 47 பேர் தான் லீடு போட்டிருக்காங்க. ஆர்கானிக் சர்ச் நல்லா பாருங்க. ஆர்கானிக் சர்ச் நம்ம கூகுள், பிங் இப்படி எல்லாம் போன வரை பார்த்தோம். 127 லீடு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டைரக்டா வந்தவங்க அவங்களே கம்பெனி கண்டுபிடிச்சு வந்தவங்க இவ்வளோ, இதுல வந்தவங்க 127, 66%. அப்ப 100 லீடு வருதுன்னா 66 லீடு கூகுள்ல இருந்து வருது, சர்ச்ல இருந்து வருது, ஆர்கானிக் சர்ச்ல இருந்து வருது. இது அப்படியே நான் ஹையர் டு லோயர் நான் பண்றேன். இது ஹையர் 123. 11 லீடு வந்து பெய்டு சோசியல்ல இருந்து வந்து ஆட் ஒன்று ரன் பண்ணோம் வெப்சைட். 5 லீடு எங்க இருந்து வந்து அதனால ட்ராக் பண்ண முடியும். அப்ப இப்ப அடுத்த கொஸ்டின் வரும், ஆர்கானிக் சர்ச்ல எங்கெங்க எந்தெந்த சர்ச் என்ஜின்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஃபில்டர் பண்ணேன். போட்டு இந்த சர்ச்ல போட்டுட்டு இப்ப என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல செகண்டரி டைமென்ஷன்ல போயிட்டு டிராபிக் சோர்ஸ் போயிட்டு மேனுவல் போயிட்டு மேனுவல் யூசர் சோர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது, கீ ஈவெண்ட்ஸ் எங்க இருக்கு, கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், ஸ்க்ராலிங் பண்றதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கீ ஈவெண்ட்ஸ் தான் லீடுன்னு நான் சொன்னேன். கூகுள் மூலமா வந்தவங்க, அதாவது சர்ச் இன்ஜின் டைரக்டா வந்தவங்க 99 லீடு. நான் இது ரெண்டும் மை பிசினஸ் நான் சொன்னேன். இந்த கூகுளும் இந்த ஜிஎம்பி மை பிசினஸ். 21 லீடு வந்து கூகுள் மை பிசினஸ் மூலமா வந்து, மை பிசினஸ் மூலமா கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. ஆனா அங்க போய் பார்த்தோம்னா நிறைய என்ன வந்திருக்கு உங்களுக்கு மை பிசினஸ்ல, இல்ல இந்த இடத்துல இன்னொரு பாராமீட்டர் இருந்துச்சுல, இந்த இடத்துல போனீங்கன்னா எவ்வளவு லீடு வந்து நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன். பெர்ஃபார்மன்ஸ்ல போனீங்கன்னா என்னென்ன இருக்கும், கிளிக்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம் சார். கிளிக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, கால்ஸ் எவ்வளவு வந்திருக்கு நீங்க பார்க்கணும். இப்ப ஜனவரி இங்க எடுத்து பாருங்க. இப்ப 203 கால்ஸ் வந்திருக்கு. அப்ப கூகுள் மை பிசினஸ் பண்றவங்க இங்க வந்து பாக்குறப்ப கம்மியான லீடு தான், 21 லீடு தான் கொடுத்துருக்காங்க. மீது எல்லாருமே கால்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கூகுள் மை பிசினஸ்ல சக்சஸ் தான் கூகுள் மை. அதை தான் சொல்லுவாங்க. என்னன்னா கூகுள் மை பிசினஸ்ல நம்ம டாப் 3ல வர்றோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்படி இருந்தும் லீடு கம்மியா இருக்கு அப்படின்னா தப்பு கிடையாது. வெப்சைட்டுக்குள்ள வந்து லீடு போட்டவங்க 21, டைரக்டா கால் பண்ணவங்க 203 பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 20% ஃபேக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பி கூப்பிடுறோம், இன்டர்வியூ கூப்பிடுறாங்கனாலும் இங்க ஒரு 160 லீட்ஸ், இங்க ஒரு 20 லீட்ஸ், கிட்டத்தட்ட 180 லீட்ஸ், 150 லீட்ஸ் வச்சுக்கோங்க. வெறும் கூகுள் மை பிசினஸ் மூலமா நம்மளுக்கு 150 லீடு வந்து லாஸ்ட் டைம் வந்து. இது கொஞ்சம் சீசன் டைம் வச்சுக்கோங்களேன், இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறவங்க நிறைய வருவாங்க. அப்ப நம்ம மை பிசினஸ்ல எவ்வளவு அப்டேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 150 லீடு வருது. சர்ச் என்ஜின்ல நீங்க நல்லா இருந்தீங்கன்னா 100 லீடு இங்க வந்துருக்கு. அப்ப வெறும் எஸ்சிஓல மட்டும் see how we are generating. நம்ம சோசியல் மீடியால எங்கேயும் லீட் எல்லாம் பெருசா வரல, 1-2 அதையும் பார்க்கலாம், 1-2 தான் வரும். நம்ம ஆப்பிள் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு லைவ் டேட்டால என்ன சொல்லுது அப்படின்னா 127 லீடு டோட்டலா வந்திருக்கு உங்களுக்கு சர்ச் என்ஜின் வெப்சைட்டுக்கு. அதுல 99 லீடு கூகுள் மூலமா வந்திருக்கு. மீதி 21 லீடு கூகுள் மை பிசினஸ் மூலமா வந்திருக்கு. பிங் மூலமா பாருங்க எதுவும் வரல. சாட் ஜிபிடி மூலமா 7 வந்திருக்கு. இதுதான் நோட் பண்ணணும். பிங்கிறது ஒரு பெரிய சர்ச் என்ஜின்,
அது மூலமா நம்மளுக்கு ஒண்ணுமே வரல. அப்ப நம்ம அதனாலதான் பிங்ல போய் நம்ம எதுவும் பண்றது இல்லை. ஆனா ChatGPT-ல நம்ம எல்லாம் தேடுறாங்க, which is the best institute in கோயம்புத்தூர். அதுல 7 பேர் உள்ள வந்து லீடும் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட வெப்சைட் மூலமா லீட் ஜெனரேஷன் ப்ராசஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு ஜான்வரியில மட்டும் பாருங்க, இந்த கீ ஈவெண்ட்ஸ் டோட்டலா நம்ம வெப்சைட்டுக்கு 190 லீடு வந்திருக்கு. 190ல சர்ச் இன்ஜின் மூலமா 127, டைரக்டா 47, பெய்டு சோசியல் இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ நம்ம இந்த 2 தான் முக்கியம். 130 ஒரு 177 லீடு வந்து இங்கே தான் வந்துருக்கு. அப்ப ஆப்பிள் டெக்னாலஜிக்கு எங்க இருந்து லீடு வருதுன்னு சொல்லுவீங்க? ஆர்கானிக் சர்ச் இன்ஜின், அதுல கூகுள் மூலமா தான் அதிக லீடு. இன்னொரு இடத்துல எங்க இருந்து கால்ஸ் வந்து நம்ம லீடா சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் கூகுள் மூலமா தான். அப்ப ரெண்டுமே எதுக்கில வருது? எஸ்இஓ நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல முன்னாடி வருவோம். முன்னாடி வந்தங்காட்டி நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணி என்கொயரியை போடுறாங்க. மை பிசினஸ்ல முன்னாடி வந்தங்காட்டி கால் டைரக்டா பண்றாங்க. இப்ப இந்த 200 லீடும் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டோட்டலா 200 லீடுன்னு வச்சுக்கோங்க. 200 லீடு இல்லை, ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு இதுல ஒரு 150 லீடும் இதுல ஒரு 150 லீடு எடுத்துக்கோங்க. 300 லீடு வருது. இந்த 300 லீடு, ஒரு லீடு காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியில போய் இந்த என்கொயரி நான் பை பண்றேன் அப்படின்னா, பைத்தானுக்கோ ஜாவாருக்கோ இப்படியெல்லாம் ஜஸ்ட் இல்லை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லீட் காஸ்ட் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆவரேஜா சொல்றேன். இப்போ நானே இங்க ஆடு ரன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நம்ம சோசியல் மீடியால ரன் பண்றாங்க. இந்த இது ரன் பண்ணிருக்கு பாத்தீங்களா, காஸ்ட் பர் லீடு காஸ்ட் பர் ரிசல்ட்னு வருது பாத்தீங்களா. இது இன்னைக்கு ரன் ஆகுது, 115 ரூபா காமிக்குது. அதாவது ரியாக்ட் ஜேஸ்க்கு ஒரு லீடு நான் ஜென்ரேட் பண்றது 115. இது கொஞ்சம் குறைக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல போக. ஆவரேஜா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எவ்வளவு லீட் ஜென்ரேட் பண்ணிருக்கோம்? 300 லீடு ஜென்ரேட் பண்ணோம். இன்ட்டு 100 ரூபான்னு போட்டீங்கன்னா 30,000 ரூபாய். ஸோ 30,000 ஒர்த் உள்ளத இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீடு மட்டும் தான் ஒர்த்து. நீங்க 300 லீடுக்கும் ஆவரேஜ் நீங்க 30,000 வச்சுக்கோங்க. நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஆவரேஜா 30,000 இருக்குன்னா 300 into 30,000 எவ்வளோ? 330,000 30,000 300 into 30,000 90,000 9 lakh 90 lakh 90 lakh ஒர்த்துள்ள என்கொயரிஸ். அதாவது அவங்க அத்தனை பேரும் கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா 90 லட்சம் வரும். அப்போ நீங்க இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். நீங்க ஒரு கம்பெனில போறீங்க அப்படின்னா, நான் இவ்வளவு லீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் எஸ்இஓ மூலமா, மை பிசினஸ் மூலமா, ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒர்த்து வந்து 30,000 ரூபாய். அப்ப 90 லட்சம் ஒர்த்துள்ள லீடை நான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கன்வர்ஷன் ஆகவே இல்லை, ரெண்டாவது கடைசியில் 1 லட்சம் 2 லட்சம் தான் ஆகும். 90 லட்சத்துல இருந்து இந்த அளவுக்கு ஒர்த்துள்ளதை நீங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நீங்க சொல்லணும். அப்போ பாருங்க, நம்ம யாருக்குமே பே பண்ணாம, அதாவது ஃபேஸ்புக்கு கூகுளுக்கு பே பண்ணாம நம்ம ஜென்ரேட் பண்ண லீடு மட்டும் 300 லீடு. ஸோ த பவர் ஆஃப் எஸ்இஓ அப்படிங்கிறது இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா காசு இருந்தால் தான் நம்ம கூகுள் ஆட் மெட்டா ஆட் பண்ண முடியும். நம்மளோட ஒர்க்கை மட்டும் இதுல பண்ணி வச்சதுனால இதுக்கும் நம்ம வந்து இப்ப பண்றது இல்லை. ப்ராக்டிகலா சொன்னா இப்ப நம்ம பண்றது இல்லை. முதல்ல பண்ணி வச்ச ஒர்க்கும் அப்பப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கும் சேர்ந்து வந்து மந்த்லி இவ்வளவு மிச்சம் பண்ணி கொடுக்குறது நம்மளுக்கு. புரிஞ்சுங்களா? சார் இப்போ இது லீடுன்னு ஐடென்டிஃபை பண்றது வந்து எந்த கிரைட்டீரியால அதை ஐடென்டிஃபை பண்ணும் சார்? எதை சொல்றீங்க சார்? இப்போ நம்ம வந்து அந்த சர்ச்ல இருந்து இவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு நம்ம பாக்குறோம் சார் அந்த கீ ஈவெண்ட்ஸ்ல. சோ அது லீடுன்னு அது எப்படி நம்மளுக்கு அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணா அது லீடுன்னு கொடுக்குமா இல்ல? சரி, அது மட்டும் இப்ப சொல்லிட்டு போய் முடிச்சிடலாம். ஸோ கீ ஈவெண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன்னா, நம்ம தான் கூகுள் சொல்லணும் இது வந்து கீ ஈவெண்ட், தட் மீன்ஸ் இது வந்து லீடு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து அட்மின்ல நீங்க போயிட்டு, இப்போ நார்மலா வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு பேஜ் இருக்கு, கோர்ஸ் பேஜ் இருக்கு, எனக்கு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணாதான் லீடுன்னு அர்த்தம்.
ஃபார்ம் பண்ணது தான் எனக்கு டீட்டெயில்ஸ் வரும். இப்போ நான் வந்து எதையும் பண்ணாமல் சும்மா கான்டாக்ட் நம்பர் அனுப்புகிறேன். இப்போ எனக்கு இதை பட்டனை கிளிக் பண்ணால் லீடு கிடையாது. ஏன்னா இங்கே நான் எதுவும் ஃபில்லப்பே பண்ணல. ஏன்னா கூகுள் வந்து இந்த பட்டனை ட்ராக் பண்ணும். நம்ம ட்ராக் பண்ணலாம் அந்த ஈவெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த பட்டனை நான் சொல்ல கூகுள் இந்த பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்களோ எனக்கு லீடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் இது பண்ணாமே யாராச்சும் கிளிக் பண்ணாலும் அது லீடாக தான். ஸோ தட் இஸ் நாட் த ரைட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் இது ஆல்ரெடி இருக்கும். என்னோட இமெயில் ஐடி எல்லாம் பேர் கரண்ட் ஸ்டேட்டஸ் பைத்தான் கோர்ஸ் வந்து 2 கோல் வந்து கேட்டதா. இப்போ இந்த இது ஃபில்அப் ஆகி எனக்கு மெயில் வந்துச்சுன்னா இட் இஸ் அ லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம யூஆர்எல் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த யூஆர்எல்ல ட்ராக் பண்ணிருக்கு எந்தெந்த பேஜ் வர்றாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணும். பைத்தான் பேஜுக்கு 100 பேர் வந்திருக்காங்க. அதாவது ஆர்கானிக்ல 900 மெம்பர்ஸ் பார்த்தோமா 900ல எத்தனை பேர் பைத்தான் வந்தாங்கன்னு பார்க்கலாம். அதை நான் காமிக்கிறேன். அப்போ பைத்தான் வந்தவங்களை காமிச்சிடும். என்கொயரி ஃபார்ம் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா கான்டாக்ட் நம்பர் இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த யூஆர்எல் மாறுப்பாரு. அப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம். எப்போ இதை கான்டாக்ட் கொடுத்தாங்களோ தேங்க்யூ பைத்தான் போயிடுச்சு யூஆர்எல். யூசருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நீங்க என்கொயரி போட்டீங்க we will be calling you as soon as possible அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது ஒரு நார்மல் மெசேஜ் மாதிரி யூசருக்கு தெரியும். ஆனா நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா எப்பப்போலாம் இந்த தேங்க்யூ பேஜ் வருதோ தேங்க்யூ பைத்தான் வருதோ அப்பப்போலாம் பைத்தான் லீட் ஒன்று வந்திருக்குன்ட்டு அனலிட்டிக்ஸ்க்கு நம்ம சொல்றோம். ஸோ எப்பப்போலாம் இந்த யூஆர்எல் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதோ ஒரு யூசர் வர்றாங்களோ அதெல்லாமே ஒரு கீ ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அனலிட்டிக்ஸ் போயிட்டு அட்மின்ல போயிட்டு இது நீங்க தான் செட் பண்ணணும். அப்போ தேங்க்யூ பேஜ் வந்து எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். இதனால கொஞ்சம் நார்மலா டெவலப்பர் வந்து என்னன்னா என்கொயரி ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு மெசேஜ் போன மாதிரி காமிச்சிருவாங்க. யுவர் மெசேஜ் சப்மிட்டட். இப்போ ஓரளவுக்கு டெவலப்பர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தேங்க்யூ பேஜ்னு ஒரு யூஆர்எல் போடணும். அந்த தேங்க்யூவும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் ஒவ்வொரு தேங்க்யூ வச்சுக்கோங்க. நீங்க இல்லாட்டி என்னன்னா தேங்க்யூ அப்படின்னு மட்டும் போட்டீங்கன்னா நீங்க பைத்தான்ல இருந்து வந்ததா ஜாவால இருந்து வந்ததுன்னா தெரியாது. லீடு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது பைத்தான்ல எத்தனை லீடு ஜாவால எத்தனை லீடுன்னு தெரியாது. இப்போ நீங்க அனலிட்டிக்ஸ் நீங்க போனீங்கன்னா சார் அடுத்ததுல காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஈவெண்ட்ஸ் எங்க இருக்கு ஈவெண்ட்ஸ் இருக்கு. அட்மின்ல போயிட்டு டேட்டா டிஸ்பிளேல ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இதெல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஈவெண்ட்ஸ் புதுசாக ஒன்று பண்ணுறேன் போது கோவையில் பண்ணியிருக்கேன். லைவாக கொடுத்தாங்க சார். பாட் கோவையில் இது வரைக்கும் பண்ணலீங்க. நான் அது மட்டும் பண்ணிடுறேன். பாட் கோவை தட்டி புக் ஆஃப் ஃப்ரீடம் இந்த மாதிரி விட்டுருவாங்க. அது விடாம இப்போ தேங்க்யூ ஒரே இடத்துல வச்சிருக்காரு. ஆனால் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு மெயில் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா சவுண்டு எடுத்து மெயில் அதெல்லாம் அப்ளை போட்டதும் மெயில் வந்துருச்சு எனக்கு. இப்போ என்ன அப்ளை போட்ட மெயில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம புக் பண்ணுவோம் பாட் கோவை மோகன் குமார் அப்படின்னு வந்துருச்சுங்க. இந்த இது அப்ளை பைத்தான் கொண்டு போட்ட முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற இது ரியல் லீடுங்க. மோகன் அப்படிங்கிறது அது வந்து ஸோ ஆனால் எனக்கு வந்துருச்சு அனலிட்டிக்ஸ் எப்படி தெரியப்படுத்துறதா இப்போ இப்போ பாட் கோவைக்கு நான் என்ன பண்ணேன்னா அட்மின்ல போயிட்டு டேட்டா டிஸ்பிளேல ஈவெண்ட்ஸ் கிரியேட் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் நேம் என்ன அப்படின்னா புக் டெமோ தானே. அது புக் டெமோ அண்டர்ஸ்கோர் தேங்க்யூ. நான் ஒரு நேம் வைக்கிறதா எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறேன். புக் டெமோ அண்டர்ஸ்கோர் தேங்க்யூ. புக் ஆஃப் ஃப்ரீ டெமோ தேங்க்யூ ஹைஃபன் புக் ஆஃப் ஃப்ரீ டெமோ
இந்த இடத்துல இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நேம் இப்படி கொடுத்துட்டேன். மார்க் எஸ் கீ ஈவெண்ட் இல்லாட்டி வெரி ஈவெண்ட் ஆஃப் கீ ஈவெண்ட்னா தான் தனியாக எடுத்து காமிக்கணும். நமக்கு லீட் எல்லாமே கீ ஈவெண்ட்னு மாற்றிக்கணும். டோன்ட் செட் கீ ஈவெண்ட் வேல்யூ. அதுக்கு வேல்யூ அப்படியே நான் சொல்ல பார்த்தீங்களா, ஒரு லீடுனா 30,000 அந்த மாதிரி வேல்யூ தான் வைக்க வேண்டாம். நீங்கள் இ-காமர்ஸ்னா தான் வைக்கணும். ஒன்ஸ் பர் ஈவெண்ட் நீங்கள் 4 தடவை அந்த லீடை சப்மிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஈவெண்ட்டாக அதை எடுத்துக்கும். அதெல்லாம் கீப்பர் இருக்கு. இப்போ கிரியேட் வித்தவுட் கோட் பாட் கோவை இந்த வெப்சைட் தான் இருக்கு. ஐடென்டிஃபை ஈவெண்ட் டு யூஸ் அஸ் அ ட்ரிகர். இப்போ இதெல்லாம் வந்து பேஜ் வியூ ஃபார்ம் சப்மிட்னு இருக்கு. ஸோ பேஜ் வியூ நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த பேஜ் எப்போ வருதோ அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அனலிட்டிக்ஸில் போயிட்டு யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் பாட் கோவை.in தேங்க்யூ. அப்போ என்னன்னா ஒரு ஈவெண்ட் நம்ம செட் பண்ணுறோம். புக் டெமோ_, தேங்க்யூ அண்டர் திஸ் வெப்சைட். இந்த பேஜ் வியூங்கிற ஒரு ஈவெண்ட் வர்றப்ப இந்த பேஜ் வியூ வந்து இது பர்டிகுலரா வருதுன்னா நம்மளுக்கு ஒரு கீ ஈவெண்ட். புரியுங்களா? இதுதான் வித்தவுட் கோட் கிரியேட். இல்லாட்டி கோடு போய் போடுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ பேஜ். இப்போ நான் ஒன்று பண்ணிட்டேன் இல்லை, புக் டெமோ_, தேங்க்யூ. இனிமேல் வந்து நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு இது போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்க்யூல ஒன்று காமிக்கணும். இப்போ வந்தீங்கன்னா யூசர்ல போயிட்டு ரிப்போர்ட்ஸ் இவ்வளவுதான். இதுதான் நம்ம சொல்றது. கூகுள் அனலிட்டிக்ஸ் என்ன சொல்றோம், ஈவெண்ட்ல போயிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துறோம். அது எப்ப கீ ஈவெண்ட் அப்படின்னா பேஜ் யூஆர்எல் ஈக்குவல்ஸ் டு அந்த தேங்க்யூ யூஆர்எல். இப்போ ஏன் வந்து எல்லாருமே இது பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த தேங்க்யூ பேஜ் யாருக்குமே தெரியாது. யூசரை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன இருக்கோ அந்த மெனு தான் கிளிக் பண்ணுவாங்க. அந்த தேங்க்யூ பேஜ் எப்போ வரும், யாராச்சும் வந்து இந்த கிளிக் பண்ணாதான், அது இந்த ஃபீல்டெல்லாம் ஃபில் ஆகி இதை கிளிக் பண்ணா மட்டும் அந்த ரீடைரக்ட் டு அந்த இது போயிடணும். டெவலப்பர் எழுதியிருப்பார், இந்த பட்டனை கிளிக் பண்ணா தேங்க்யூ பேஜ் போகணும்னு அவர் எழுதியிருப்பாங்க அந்த டெவலப்பர். ஸோ அப்படி அதனால யாருக்குமே முதலே தெரியாது. எல்லாரும் போய் தேங்க்யூ பேஜ் டைப் பண்ணுவாங்க அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா அக்வசிஷன்ல போயிட்டு இனிமேல் வந்து பாட் கோவைக்கு லாஸ்ட் மந்த் யூசர் இல்லைங்க, லாஸ்ட் 30 days இந்த இடத்துல வந்தீங்கன்னா கீ ஈவெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல புக் டெமோ தேங்க்யூ மொத்தமா எல்லா ஈவெண்ட்ஸையும் காமிக்கும். அதுல நீங்க ஸ்பெஷலா எடுக்கணும்னா இனிமேல் 1 2 இனிமேல் பண்றப்ப காணும். இப்போ again I'll come back to app in control. இப்போ ஈவெண்ட் கிரியேட் பண்றது பாத்தீங்களா அபிநயம்? புரிஞ்சுதுங்க சார். இப்போ அதே இதை நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த கீ ஈவெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்களா சரி ஆல் ஈவெண்ட்ஸ் நான் ஏன் செப்பரேட் தேங்க்யூ பேஜ் வச்சேன் எல்லாத்துக்கும் அப்படின்னா பைத்தான் தேங்க்யூ, டிஜிஎம் தேங்க்யூ இதெல்லாம் நம்ம வச்ச நேம் தான். இந்த டிஜிஎம் தேங்க்யூனா தேங்க்யூ ஹைஃபன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மர்ஜ் அப்படின்னா தேங்க்யூ ஹைஃபன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தேங்க்யூ பேஜ் கிரியேட் பண்ணும். அப்பதான் என்னால இப்போ நீங்க ஈவெண்ட்ஸ் வந்து 190 இருக்கு பாத்தீங்களா, 190 லீடு. ஆனா எந்தெந்த இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். பைத்தானுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த 190ல 16 பைத்தானுக்கு வந்து கூகுள் மூலமா 10 டைரக்டா இன்டர்ன்ஷிப் அதிகமா வந்துடும். இன்டர்ன்ஷிப்னு வச்சிருக்கோம் 46 வந்து. இப்படி தனித்தனியா வேணும்னாலும் நீங்க இதை போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ கூகுளுக்கு தெரியாது இதுதான் உங்களுக்கு லீடுன்ட்டு. அப்போ நம்ம தான் வந்து ஒரு தேங்க்யூ பேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த தேங்க்யூ பேஜ் நம்ம அனுப்பணும் வாலண்டியரா, அவன் மேண்டேட்ரியா. ஸோ எப்போ போகலாம் அந்த தேங்க்யூ பேஜ் வருதோ இட் வில் கன்சிடர்ஸ் ஒன் கீ ஈவெண்ட். அப்போ அந்த எப்போ போகலாம் அந்த லீடு வந்து அந்த தேங்க்யூ பேஜ் போதும் என்டையர் ஹிஸ்ட்ரி அதை ட்ராக் பண்ணுது. இவங்க வந்து டைரக்டா வந்தவங்க இல்லை இவங்க ஃபேஸ்புக்ல இருந்து நம்ம பேஜுக்கு வந்துட்டு வேற ஒரு ஃபார்ம் போயிட்டு புக் டெமோ கொடுத்து தேங்க்யூ பேஜ் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூகுள் ட்ராக் பண்ணுது. அதனால தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் ஆர்கானிக் சர்ச் மூலமா வந்திருக்காங்க, ஃபேஸ்புக் மூலமா வந்திருக்காங்க. இந்த டேட்டா எல்லாமே அதை ட்ராக் பண்ணுது. அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டிங் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நல்லா பெட்டரா பண்ணலாம். நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இப்போ நம்மளோட இதில் அப்சர்வ் பண்ணதுல கூகுளில் தான் நம்மளுக்கு ரிசல்ட் அதிகமாக வரும். அப்போ நம்ம கூகுளில் தான் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கூகுள் மை பிஸ்னஸும் சரி, சர்ச் ரிசல்ட்ஸும் சரி. அப்போ அதில் ஏதாவது நம்ம பின்னாடி போயிட்டோம்னா நம்மளுக்கு லீடு வராது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம டாப் 10ல இருந்துங்காட்டி வருது. டாப் 10க்கு பின்னாடி போயிட்டோம்னா ஆப்வியஸா we are losing our business to our competitor.
பேஜஸ்லாம் வந்து நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ்னா வந்து செகண்ட் பேஜ்ல போகுது அந்த கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி சரி, அப்ப வந்திருக்காது. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருந்தீங்கன்னா தான் மேக்ஸிமம் லீடு வரும். செகண்ட் பேஜ்ல தேடி நம்மள யாரும் லீடு போட மாட்டாங்க. அப்ப அந்த டைம்ல லீடு வராது உங்களுக்கு. நீ இதை நான் காமிச்சது எல்லாமே ஜனவரில. இப்ப பிப்ரவரியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம். நான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ரவரியில பாருங்க இன்னைக்கு வரைக்கும் வந்த லீட்ல 84 லீட்ஸ் வந்திருக்கு. ஆர்கானிக் சர்ச்ல 57. லாஸ்ட் டைம் 66 இருந்தோம். பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகணும். எப்படி இருந்தாலும் 66 இருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் மறுபடியும் முன்னாடி வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். பின்னாடி போயிட்டீங்கன்னா அப்புறம் லீடு போயிடும். லீடு இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் மெஷர் பண்ணா மட்டும்தான் எந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு சக்ஸஸ் ஆகுது, எந்த நம்ம பண்ற ஒர்க்கு சக்ஸஸ் ஆகுது, எந்த ஆட் நமக்கு சக்ஸஸ் ஆகுது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. வேணா நான் மறுபடியும் எடுத்துறேன். நாளைக்கு வேணா எடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே சார். ஒரு சின்ன சின்ன எந்தெந்த பேஜ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஓகே சார். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேர்ட்பிரஸ் தினேஷ்னு இருக்காருங்க. ஓகே சார். அவர் வந்து ஒரு நார்மலா கோடெல்லாம் எங்க போடுவோம், ஒரு பேஜ்ல எப்படி இருக்கும், டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல எங்க மாத்துறது அப்படின்ட்டு நான் ஒரு செஷன் பண்றாரு. ஓகே சார். சாட்டர்டே வேணா ஆன்லைன்ல ஏதாவது வச்சு பண்ணி தரோம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார்.